ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்டு யாருக்காவது நீங்கள் வந்து ஐடி கொடுத்துருவீங்க, ஓடிபி கொடுத்துருவீங்க. அவங்க ஐடி வச்சுக்கிட்டு மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. லாக் அவுட் பண்ண மாட்டேன்ட்டு குரூப்பாக போய் திட்டுறது, ஐபியில் யாருக்கா மெசேஜ் போடுறது. உடனே எப்படிடா லாக் அவுட் பண்ணுறதுன்ட்டு பார்ப்பீங்க. அப்போ உடனே வந்து லாக் அவுட்டே ஆகாது. மெயில் போட்டீங்க அப்படின்னா, போஸ்ட் லாக் அவுட் பண்ணுறதுக்கு மெயில் போட்டால் மேபி சாட்டர்டே சண்டே வந்து ஆஃபீஷியல்ஸ் லீவு, அதனால் ரிப்ளை வராது. ஏஜென்சி கிட்ட அனுப்புறீங்க அப்படின்னாலும் அதுக்கு உடனே அவங்க ஏஜென்சி கிட்ட அனுப்பி அவங்க அஃபீஷியல் கிட்ட அனுப்பி வரதுக்கு லேட் ஆகும். அது போக பார்த்தீங்கன்னா, மெயில் ஐடி கம்பல்சரி எல்லாருமே ஆட் பண்ணிடுங்க. மெயில் ஐடி ஆட் பண்ணலன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் ஓடிபி கொடுக்குறப்போ அவங்க மெயில் ஐடி ஆட் பண்ணிட்டாங்கனாலும் அவங்களோட மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணிட்டாங்கனாலும் உங்கள் ஐடியே போயிடும். இப்போ உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட ஐடி கொடுத்துட்டீங்கன்னா அது எப்படி லாக் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃபாஸ்டான வழி அப்படிங்கிறத நான் சொல்லித்தர போகிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ என்னோட ஃப்ரெண்டு கிட்ட நான் ஐடி கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. என் ஃப்ரெண்டு வந்து இப்போ இந்த கேஸ் ஹேக்கிங் ஒரு செகண்டரி ஒரு ஆப் வேணும், அதுக்காக இந்த ஆப் வந்து எடுத்திருக்கு. என் ஃப்ரெண்டு வந்து கேஸ் ஹேக்கிங் ஆப்பில் வந்துட்டு லாகின் பண்ணி வச்சிருக்கான் என் ஐடின்னு வச்சுக்கோ. இந்த ஐடி ரெயின்போ இன்சின்னு ஓகேயா. ஷேர் சாட் ஐடி வந்து நான் வந்து என்னோட லாகின் பண்ணி வச்சிருக்கேன். இப்போது அவன் என் ஐடி எடுத்துகிட்டு போய் குரூப்பாக எல்லாத்தையும் திட்டுறான், இல்லைனா மெசேஜ் பண்ணுறான். நான் கஷ்டப்பட்டு போட்டு வச்ச போஸ்ட்லாம் டிலீட் பண்ணுறான்னு வச்சுக்கங்களேன். அவனை எப்படி லாக் அவுட் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களோட ப்ரொஃபைல் உங்கள் ஷேர் சாட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே வந்துட்டு அந்த பொம்மை இருக்கும்ல, இந்த பொம்மையை ப்ரொஃபைல் பிக்சர் பொம்மை டச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்களோட ப்ரொஃபைல் ஓப்பன் ஆகும். அதில் வந்து ரைட் சைடில் 3 கோடு இருக்கும் பாருங்கள். அதை டச் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா அக்கௌண்ட் செட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் போயிட்டு டிலீட் அக்கௌண்ட் கொடுக்கணும். ஓகேங்களா. இந்த டிலீட் அக்கௌண்ட் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கும் வந்து லாக் அவுட் ஆயிரும். அதை வந்து நான் செக் பண்ணி ஆல்ரெடி நாங்கள் செக் பண்ணி பார்த்துட்டோம், அந்த மாதிரி லாக் அவுட் ஆகுது. இருந்தாலும் ஒரு வெரிஃபை பண்ணி உங்கள் கண் முன்னாடி வந்து ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ. உங்கள் ஐடியில் இருக்கிற ஃபோன் நம்பரை போட்டு ஓடிபி கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்துடும். அந்த ஓடிபியை நீங்கள் வந்து என்டர் பண்ணணும். அதாவது உங்கள் மொபைல் நம்பர் வந்து மெயின் அவங்க சேஞ்ச் பண்ணால் அப்போ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து வரும். ஷேர் சாட் டிலீட் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் வரும். ஃபஸ்ட்டாக இருக்கிறது உங்கள் மெயில் ஐடி. அதாவது கம்பல்சரி நீங்கள் வந்து மெயில் ஐடி ஆட் பண்ணியிருக்கணும். செகண்டாக இருக்கிறது உங்கள் ஃபோன் நம்பர். ஓகேங்களா. என்ன ரீசன்னு கேட்குது. அப்போ நீங்கள் இங்கே என்ன வேணாலும் ரீசன் வந்து நீங்கள் டைப் பண்ணி கொடுக்கலாம். நான் சும்மா என்ன சொல்கிறேன், ஒர்க் பிஸின்னு போடுறேன். ஏதாவது ஒன்று போட்டு நீங்கள் கீழே வந்து இருக்கும் படிச்சுக்கங்க. ப்ளீஸ் நோட், இந்த ப்ராசஸ் வந்து டிலீட் ரிக்வெஸ்ட் கொடுக்குறீங்க, டவுன்லோட். இப்போ டிலீட் கொடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்த 30 நாளைக்கு முன்னாடி நீங்கள் வந்து லாகின் பண்ணீங்க அப்படின்னா ரீஸ்டோர்னு ஒரு ஆப்ஷன் வந்து ரிட்ரைவ்னு ஒரு ஆப்ஷன் வந்துட்டு நீங்கள் ரிட்ரைவ் பண்ணிங்கன்னா உங்கள் ஐடி வந்துடும். மேபி நீங்கள் வந்துட்டு 30 நாளுக்கு மேலே போயிடுச்சுன்னா உங்கள் ஐடி அதுக்கப்புறம் கிடைக்காது அப்படின்னு வந்து கீழே எழுதியிருப்பாங்க. ஓகேன்ட்டு சப்மிட் கொடுத்துருங்க. இப்போ நான் சப்மிட் கொடுத்த உடனே என்னோட ஒரிஜினல் ஷேர் சாட்டில் லாக் அவுட் ஆயிடுச்சு. ஓகேங்களா. இப்போ அந்த ஃபேக் ஷேர் சாட்டில் போட்டு வச்சுருந்தேன், அதை பார்ப்போம். கேஸ் ஹேக்கிங்கில் ஐடி இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அதுவும் சம்திங் வென்ட்ராங்கன்னு சொல்லிட்டு லாக் அவுட் ஆயிருச்சு. இப்போ ஃபாஸ்ட்டாக லாக் அவுட் பண்ணி விடணும் அப்படின்னா போஸ்ட் லாக் அவுட் ஈஸியாக பண்ணுறதுக்கான ஆப்ஷன் உங்கள் ஐடியை டிலீட் பண்ணிட்டீங்கன்னா போதும். சரி ப்ரோ, நான் டிலீட் பண்ணிட்டேன், என் ஐடி வருமா வராதான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஷேர் சாட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட அதாவது அவங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்த ஐடி இப்போ லாக் அவுட் ஆயிடுச்சு. சரிங்களா. இப்போ லாகின் பண்ணுறப்ப எப்படி லாகின் பண்ணணும்னு சொல்லித்தரேன். இப்போ ஃபோன் நம்பர் போட்டு ஓடிபி கொடுத்துட்டோம். அப்போ வந்து எனக்கு ஓடிபி வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. அப்போ நான் ஐடியை வந்து லாகின் பண்ண கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ரீஸ்டோர் மை அக்கௌண்ட், டிலீட் மை அக்கௌண்ட் இருக்கும். இந்த டிலீட் மை அக்கௌண்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் மேபி என் ஐடி கிடைக்காம கூட போயிடலாம். அதனால ரீஸ்டோர் மை அக்கௌண்ட் இருக்கும். அதை கொடுத்தேன் அப்படின்னா உங்களோட என் ஐடி வந்து இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. சரிங்களா. இப்போ அங்கே போனோம்னா என்னோட ஐடி வந்து நார்மலாக வந்துருச்சு. ஜஸ்ட் என்னோட ஹேண்டில் ஐடி மட்டும் காணாமல் போயிடுச்சு, அவ்வளோதான். இப்போ உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து லாக் அவுட் ஆகிருக்கும். ஃபாஸ்ட்டாக போஸ்ட் லாக் அவுட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இதுதான் இப்போதைக்கு ஷேர் சாட்டில் இருக்கிறது. இனிமேல் யாராவது ஐடி கொடுத்துட்டு ஓடிபி ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்கள லாக் அவுட் பண்ண வைக்கணும்னா இந்த மாதிரி இது பண்ணிக்கங்க. அதுக்கு முன்னாடி உங்களோட மெயில் ஐடியை அட்டாச் பண்ணிக்கங்க. மெயில் ஐடி எப்படி வந்து ஆட் பண்ணும் அப்படிங்கிற வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது. மெயில் ஐடி கம்பல்சரி எல்லாரும் ஆட் பண்ணிக்க, அப்போ தான் உங்கள் ஐடிக்கு சேஃபு. ஒரு ஃப்ரெண்டுக்கு ஓடிபி கொடுக்குறீங்கன்னா ஒரு நேரத்தில் ஒரு தடவை மட்டும் ஓடிபி கொடுங்க. 2-3 தடவை கொடுத்தீங்கன்னா உங்கள் நம்பரவே சேஞ்ச் பண்ணி உங்கள் ஐடி ஆட்டையை போட்டுருவாங்க. ஏன்னா இப்போ சொல்லுவீங்க, என் ஃப்ரெண்டு வந்து நம்பி தான் ப்ரோ கொடுத்தேன் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறீங்க. பட் உங்கள் கூட நம்பிக்கையாக இருந்த ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்துட்டு திடீர்னு சண்டை வந்தது, உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வரப்போ உங்கள் ஐடியை மிஸ்யூஸ் பண்ணுறவங்க. அந்த மாதிரி தான் நிறைய பேருக்கு ஐடி வந்து போயிருக்கு. ஐடி வந்து நிறைய பேருக்கு லாஸ் ஆகிருக்கு. அதனால் சேஃபாக இருங்க, ஓடிபி ஷேர் பண்ணாதீங்க. மெயில் ஐடி வந்து
உங்க இதில் வந்து அட்டாச் பண்ணி வைங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ரெயின்போன்ஸ். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தெரிஞ்சுக்க, ஷேர் சேட் ரிலேட்டட் வீடியோஸ் தெரிஞ்சுக்க யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மேபி உங்களுக்கு இந்த மாதிரி இஷ்யூ வந்து நீங்கள் லாக் அவுட் பண்ணீங்க அப்படின்னா கீழே வந்து ஒரு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதுலேயே லைவ் ப்ரூஃப் காமிச்சிட்டோம். ஃபேக் ஷேர் சேட்லேயே என்னோட ஐடியை லாக்இன் பண்ணி வச்சுட்டு ஒரிஜினல் ஷேர் சேட்டில் போட்டு டிலீட் கொடுத்தேன். ஃபேக் ஷேர் சேட்லேயும் லாக் அவுட் ஆயிருச்சு, இதுலேயும் லாக் அவுட் ஆயிடுச்சு. இதை பார்த்துருப்பீங்க. தேங்க்யூ.